வணக்கம். நம்ம ஸ்ரீ கார்த்திக் சேனலில் திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பகுதியில் குலசேகர பாண்டியன் எப்படி மதுரையை உருவாக்குனார்ன்றதையும் அவர் எப்படி ஆட்சி செய்தார்ன்றதையும் பார்த்தோம். இப்போ அவரோட மகன் மலையத்துவ அரசர் எப்படி ஆட்சி செய்தார்ன்றதை பார்க்க போகிறோம். இவர் நீதி நெறி தவறாமல் அறநெறியில் தான் அரசு புரிஞ்சிருக்காரு. சிவபெருமானோட தீவிர பக்தர், ரொம்பவே கருணை உள்ளவர், வடமொழி புலமையும் தென்மொழி புலமையும் ரெண்டுமே ஒருங்கே பெற்றவர், எல்லா விஷயத்துலேயும் வெற்றி காண்பவர். எவ்வளோ செல்வங்கள் எவ்வளோ சிறப்பு இருந்தாலும் மக்கள் எப்போ பார்க்கணுன்னு நினைக்காங்களோ அவங்க பார்க்குறக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பார்க்குறக்கு வசதியாகவும் இருந்தார். ரொம்ப சிறந்த சிவபக்தனாக இருந்தார். இவர் சூரிய மரபில் தோன்றின சூரசேனன் என்பவரோட மக காஞ்சனமாலையை திருமணம் பண்ணியிருந்தார். இவங்க எவ்வளோதான் நல்லா ஆட்சி பண்ணாலும் எல்லா செல்வங்களும் பெற்றிருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்ற கவலை மட்டும் இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவங்க நாட்டில் இருந்த முனிவர்கள், குரு அவங்க எல்லோரும் சொன்னதுபடி அவர் 99 அஸ்வமேத யாகம் எந்த குறையும் இல்லாமல் வேத ஆகமப்படி கரெக்டாக 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாரு. இதனால் இந்திரன் கொஞ்சம் பயந்துட்டார். 100வது அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சுன்னா தேவலோகத்தை அவர் ஈஸியாக அடைஞ்சிடலாம், தேவலோக பதவி அவர் கிடச்சிருன்றதுனால இந்திரன் மலையத்துவரசன்ட்ட உங்களுக்கு வேண்டியது குழந்தை வரும், அப்போது நீங்கள் புத்திரகாம சிருஷ்டி யோகம் தான் செய்யணும், அதை பண்ணுங்கள், அதை ஆகமப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு மலையத்துவ அரசனும் புத்திரகாம சிருஷ்டி யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மதுரை திருக்கோயிலுக்கு கிழக்கு திசையில் ரொம்ப பெரிய யாகசாலை ஆரம்பித்து அங்கே வேத மந்திரங்கள்லாம் ஓத அவரோட மனைவியோடு உட்காந்து அவர் யாகம் பண்ணுறாரு. 7 நாட்கள் யாகம் நடக்குது. கடைசி 7வது நாள் மன்னர், மக்கள், தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெறுற மாதிரி நம்ம பராசக்தி அம்மையாரே 3 வயது குழந்தையாக யாகத்தீயிலேருந்து எழுந்திரிச்சு வராங்க. கொழுந்து விட்டு எரியும் அந்த யாகத்தீயில் இருந்து இந்த குழந்தை எழுந்திரிச்சு வந்தாலும் புதுசாக பிறந்த தாமரை மலர் மாதிரி அவ்வளோ அழகாக ஜொலிச்சிட்டு, அவ்வளோ அழகாக நகையெல்லாம் போட்டு தத்தி தத்தி நடந்து மழலை மொழி பேசிக்கிட்டே காஞ்சனமாலையோட மடியில் உட்காடுறாங்க. காஞ்சனமாலைக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது. அவங்க குழந்தைய எடுத்து அள்ளி அணைச்சி முத்தமிடுறாங்க. அரசனுக்கு மட்டும் மனசு சரியில்லை. ஏன்னா அவர் கேட்டது ஆட்சி புரியறதுக்கு ஆண் குழந்தை, கிடைச்சது பெண் குழந்தை. அதனால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று, குழந்தைக்கு 3 தனத்தோடு இருந்தது. அப்போ எதிரிகள் தன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டார். சிவபெருமான்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தார். நான் ஆண் குழந்தை கேட்டேன், இப்படி பெண் குழந்தை கிடைச்சிட்டேன்னு. அப்போ வானத்துலேருந்து ஒரு ஆசிரியர் கேட்டது, இந்த குழந்தைக்கு நீ தடாதகைன்னு பேர் சூட்டி ஆண் குழந்தை மாதிரியே வளர்த்து வா, ஆண் குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பியோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து வா. இவ தன்னோட கணவனை நேரில் பார்க்கும்போது அந்த 3வது தனம் மறைஞ்சிரும், ஆண் குழந்தைக்கு நிகராகவே இவ வளருவா, இவளால் உனக்கு இன்னும் பெருமை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் கேட்குது. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. குழந்தைய எடுத்துகிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. வேதியர்கள், புலவர்கள், பண்டிதர்கள், மக்கள் எல்லாருக்கும் தான தர்மம் நிறையா பண்ணுறாரு. சிறையிலிருந்து எல்லாத்தையும் விடுதலை செஞ்சிடுறாரு. குறுநில மன்னர்களுக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு கப்பம் கட்ட வேண்டான்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே குழந்தைய ரொம்பவே வாழ்த்திட்டு போகிறாங்க. உலகத்துக்கே அன்னையான உமாதேவி தான் ஒரு குழந்தையாக மாறி அரசனையும் அரசையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வளர்ந்து விளையாடி அரசர்கிட்டையும் அரசிகிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட யானை ஏற்றம், குதிரை, தேர் இதெல்லாம் அவங்க செலுத்துகிற அழகை பார்த்து மக்களே ரொம்ப வியந்து போய் இருந்தாங்க. வேத சாஸ்திரம், தனுர் சாஸ்திரம் இதில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அழகுலையும் அறிவுலையும் திறமையிலையும் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. பொண்ணை கண்டு மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். மன்னர் மகளுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு நல்ல நாளில் மகளுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து பட்டாபிஷேகம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் மன்னர் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம தடாதகை தகையார் மதுரையை ஆட்சி பண்ணாங்க. அவங்க நீதி நெறி தவறாமல், சமய நெறி தவறாமல் ஆட்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் மும்மாரி மழை பொழிந்தது, வயல்களில் நிறையா விளைஞ்சது, தான தர்மங்கள் சிறந்து விளங்குச்சு, கல்வியும் செல்வமும் தழைச்சிருந்தது, மக்கள் பசிப்பிணி நீங்கி மன நிறைவோடு வாழ்ந்தாங்க. தாயார் கன்னி பருவத்திலேயே முடிசூட்டி அரசாண்டதுனால பாண்டிய நாடு கன்னி நாடுன்னு அழைக்கப்பட்டது. கைலை நாயகியான நம்ம உமாதேவியே பாண்டிய நாடு ஆட்சி செய்யும்போது அந்த நாட்டோட சிறப்புகள்லாம் நம்ம கேட்கவா வேணும். இதோட 4வது திருவிளையாடல் முடியுது. நம்ம அடுத்த திருவிளையாடல் 5வது பார்ப்போம். இது நம்ம தாயாரின் திருமணம்.
உமாதேவியே தனக்கு மகளாக கிடைச்சும் திருமண வயது அடைந்தும் இன்னும் திருமணம் ஆகலை என்ற கவலை காஞ்சனமாலைக்கு இருந்தது. அதனால் அதை அவங்க தாயார்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு கல்யாண வயது வந்துட்டுமா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மையார் சொல்லிடுறாங்க, நான் 8 திக்கும் படையெடுத்து போகணும், படையெடுத்து போய் வென்றுட்டு வரேன், திருமணம் நடக்க வேண்டிய காலத்தில் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என எல்லா படைகளும் விதவிதமான ஆயுதத்தோட போருக்கு ரெடியாகிறாங்க. மதுரையிலேருந்து ஒரு கடல் கிளம்பி போகிறது மாதிரி அந்த படை அவ்வளோ வேகமாக போகுது. தேவியார் தேரில் ஏறி போகிறாங்க. அவங்க கூட அமைச்சர் சுமதியும் இன்னொரு தேரில் போகிறாங்க. போகிற வழியில் வடபுல மன்னர்களான கஜபதி, துரகபதி, சுரபதி 3 பேரும் எதிர்த்து நிற்காங்க. அவங்கள வென்றுட்டு தேவலோகம் போகிறாங்க. அங்கே தேவேந்திரன் அவரே எந்திரிச்சு போயிடுறாரு. தேவியார் கூட போராட முடியாதுன்றதுனால இந்திரன் எந்திரிச்சு போயிட்டாரு. இப்போது தேவலோகத்துலேருந்து காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்தரு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அஷ்டதிக்குபாலர்கள் கூட போரிடுறாங்க. அவங்களும் நிறையா பரிசுகள் கொடுக்காங்க. அதுக்கடுத்து கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்தில் என்ன நடந்ததுன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.